எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வளமையாக மீன் பிடிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். மீன் பிடிச்சு பார்ப்போம், மீன் பிடிபடுறதோண்டு. இப்போ இடத்தை சுற்றி காட்டுறோம், பாருங்க எப்படி இருக்குதாண்டு. இங்கே வந்து வளமையாக நாங்கள் மீன் பிடிக்கிறது. இதில் தான் போட்டு பார்க்க போகிறோம். இதில் அப்படி பிடிபடாட்டி வந்து அங்காள் சைட் அங்காள் அந்த பின்னுக்கு கப்பல் நிற்குது, அவடத்தில் போட்டு பார்க்க போகிறோம். என்ன போடுற ஐடியா தம்பி? ஆனால் மீனே காணன், இது போட்டால் மீன் பிடிபடுமே. ஓகே, நான் வந்து அப்போ பெரிய ஹேக்ஸுக்கு தான் போட போகிறேன். ஹேக்ஸ்ன்னு சொல்கிற ஒரு பெரிய மீன், முதல்ல மீனுக்கு தான் போட போகிறேன். இப்போ இதுவெல்லாம் எல்லாம் எங்கள்ட செட்டிங்ஸ். இப்போ வந்து இங்கே இதுதான் போட போகிறேன். Ja. Ja. I legger min. I legger. Ja, danke. Muss ich. Danke, vielen Dank. இப்போ பார்க்குறீங்களானே ஒரு ஹேக்த் அந்த முதல மீன் ஒன்று பிடிபட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து சைஸ் பார்க்கணும், என்ன சைஸுன்ட்டு. 50 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இதை எடுக்கலாம். இப்போ வந்து தம்பி ஹெல்ப் பண்ண வந்துட்டார். இது சைஸ் எவ்வளோ ஒன்று தெரியா? இது எத்தனை பேரும்? இது 50 பேரும். 50 பேருமா? அளவு பார்க்கணும். அதான் ஹெல்ப்புக்கு அவன் வெள்ளக்காரன் தான் ஹெல்ப் பண்ணினோம். இப்போ எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இப்போ என்ன வெள்ளக்காரன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவான். முன்னாடி கூப்பிட்றோம் கேட்கல. ஓகே, பிரச்சனை இல்லைன்னா ஓகே. இப்போ அளவு பார்ப்போம். வெளியே கொண்டா, வெளியே. இப்போ வந்து நாங்கள் சைஸ் பார்க்க போகிறோம். பிடிப்பியா? ஓகே, 55. இது வந்து எத்தனை இருக்குதுண்டா,
55 இருக்குது, 55 சென்டிமீட்டர். அதனாடி இதை எடுக்க போகிறோம். நல்லா இருக்குது இல்லைக்கா? 2வது ஊர் ஃபுல்லி எடுத்துட்டேன். ஓ மாஸ் கால் பாத். ஓ ஓகே, என்ன மாதிரி கொலை பண்ணுவாமா? நீ தான் பண்ண. நான் சொன்னானே இங்கே ஹேக்தி நிற்குது இப்போ. இப்போ வந்து இந்த முதல மீன்கள் வந்து அதிகமாக நிற்பினோம். ஓகே, ஆளை கொலை பண்ணியாச்சு. ஷாப்பிங் பேக்கு தூக்கி போடுவோம். ஓகே, ஷாப்பிங் பேக் பிடிக்கலாமா? இந்த பிடிக்கும். இப்போ வந்து இந்த ஆள் எடுக்கிறோம். இந்த நெட்டை வந்து கழுவ போகிறேன். போன முறை வந்து இதுலேயும் 2 இப்படி பெரிய முதல்ல மீன் பிடிச்சேன்னா வந்து அது அளவு வந்து சின்ன 40 சென்டிமீட்டர் எடுக்கல. ஆறுதல் அவை பண்ண தம்பியும் ஒரு மீன் பிடிச்சிட்டார். கேஷருங்க தூக்காது வை. தம்பியும் ஒரு மீன் பிடிச்சிட்ட. வீதரானே இதுவும் 50 பேரும். அப்புறம் பார்ப்போம். ஆனால் இது கொஞ்சம் சின்ன நினைக்கம்பா, கொஞ்சம் எப்பவும் தூக்கக்கூடாதா, பிஞ்சிடும். நீ பிரம்சியை லொக்கரா விட்டா அது கலட்டா. என்ன ஃபீலிங். ஆனால் எப்படி இருந்தது இங்கே தம்பி பிடிச்சது சைஸு பாருங்க. இப்போ வரும் என்ன அளவு பார்ப்போம். அங்கே தம்பியும் இங்கே நான் போட்ட இடத்துலாம் போட்டு வரோம். ஹஸ்பண்ட் மனைவி அம்மாடே கடிச்சிட்டேன். 50 கான்ஸ்கேனா 50 பேர் மண்ணிக்கும் 48 முடிச்சு. அதுக்கும் நான் இது வந்து இப்போ 50 இருக்குது. ஓகே, எடுக்கலாம். 50 இருக்கு. நல்ல இது 55 50. தம்பி வந்து இப்போ கொலை பண்ண போகிறாரு. நான் வந்து என் தூண்டிலேன் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி வந்தேன். நான் கேஷர் எடுத்துட்டு இப்போ இது வந்து 2வது மீன். உள்ளுக்க பாருங்க 2 மீன் இருக்கு. இப்போ என்ன நடந்துட்டேன்டா வந்து 2 இன்ச் நூல் வந்து சிக்கப்பட்டுட்டு இது இப்போ எடுக்கிறதுக்கு விடியா போகுது. இது சிக்கப்பட்டால் சர்வநாஸ். ஆனால் என்னென்ன சிக்கப்பட்டதுன்ட்டு எனக்கு தெரியலை. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சிக்கு. இப்போ இது அப்படி எடுக்க முடியாட்டி எவ்வளோ ஒரு 20 ரூபா கிட்ட வீணாக போகும். ஒரு மாதிரி சிக்கப்பட்டதை எடுத்துட்டேன். ஒரு மீன் ஒன்று பிடிபட்டுருக்குது. ஆனால் கொஞ்சம் சின்னனா இருக்கு. நான் நினைக்கிறேன் இது வந்து எடுக்கலாதுன்ட்டு கலட்டிட்டு விடுவோம். கீழே வைக்க வேண்டாம். ஒரு கவுதரணும் சரி என்ற கை. ஓகே, தம்பி இப்போ உள்ளுக்க விட போகிறார். இது வந்து கொஞ்சம் சின்னனா இருக்கிற நாடி எடுக்கலாது. ஆனால் இவ்வளோ கேஷர் எடுத்துட்டேன். ப்ரொஃபஷனல் தானே.
தம்பியோலா போயிட்டு வாரேன். எவ்வளோ நல்லா இருந்து திருப்ப வந்து இங்கே இதெல்லாம் பிடிபட்டது வேறங்கோ. இதுக்கு வந்து எதிர்பக்கமாக ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் வேறு மீன்கள் பிடிச்சி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ. இங்கே வந்து நாங்கள் மீன் பிடிச்சினாங்க, அதனால் வந்து இது வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தான் பிடிபடும். என்னண்டு அந்த சரியான காலநிலையில் வந்தால் தான் இங்கே பிடிபடும். ஆனால் பெரிய மீன் வரும். ஓம் தம்பி வந்து அங்கால ஏதோ ஒரு பெரிய மீன் ஒன்று பிடிச்சிட்டார். ஆனால் என்ன மீன் தான் தெரியாது, பார்ப்போம், கொண்டு வரட்டும். தம்பி வந்து அங்கே விரட்டான், நான் அங்கால் பக்கம் போகணும். இப்போ என்ன மீன்? ஆனால் அங்கேருந்து ஓடி வந்தது எங்கே? நல்ல பெரிய சைஸ் இல்லையா? எங்கே தூக்கு? இப்போ வேறுங்கோ, நாங்கள் அங்கால் சைட்டு அந்த பெரிய மீன் பிடிச்சிட்டு இஞ்சால் சைட்டு வேறு, இங்கே இந்த மீன் தம்பி பிடிச்சவர். நிறைய அன்றைக்கி தான் பார்ப்போம் பிடிபடுதோண்டு. ஓகே ஓகே, இந்த கொலை பண்ணு. அங்கால போட் ஒன்று போகுது, அவரும் மீன் பிடிக்கிறதுக்கு தான் போகிறார். தம்பி ஏதோ மீன் பிடிப்ப நான் பார்ப்போம் என்னண்டு. உங்கள் வருது. ஆனால் இங்கால சின்ன நூலாக இருக்குது இல்லையா? ஓ, அதான் அங்கால் சைட்டு கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன். தம்பி போடுறார். ஓகே, அப்போ நானும் கொழுவுறேன். என்ன நானும் போட போகிறேன். வந்து நான் இதை என்ற சின்ன உள்துறால் ரூத்தில் போட போகிறேன். இப்போ வந்து நான் போடுறது வந்து இங்கே இந்த இது பாருங்க, எக்லிஸ்ன்னு சொல்கிற ஒரு மீனுக்கு தான் போடுறேன். கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தான் இது, சின்னந்தான் விடணும் திருப்ப. அதில் ஒரு பெரிய மீன் ஒன்று போகுது பாரு, எவ்வளோ பெரிய மீன். இப்போ வந்து சின்ன மீன் பிடிபட்டுருக்குது. தம்பிக்கும் ஒரு சின்ன மீன் பிடிபட்டுருக்குது, ஆனால் நல்லா சின்ன நடுக்கலாது. நாங்கள் இப்போ இதை விட போகிறோம். இங்கே பாருங்க, இப்போ பார்த்த நீங்கள்லான உழவு மீன் தான் இன்றைக்கு நாங்கள் பிடிச்ச. நாங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.